மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். திரு ராதாகிருஷ்ணன், கிட்டத்தட்ட 1,250,000 ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள், பல தேர்தல்களில் இது நடந்து வந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் ஆதாரங்களையும் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? ஒரு ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் நிச்சயமாக இது யார் என்ன செய்திருக்கிறார் என்று உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் இந்தியாவில் இது மட்டும் நடந்ததே கிடையாது. குறிப்பாக 2014 பிறகு இந்த மாதிரியான எக்ஸாமினேஷனுக்கான ஒரு முகாந்திரமே கிடையாது என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னால் கூட இதனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் இந்த நாடு இருக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பீகாரினுடைய அந்த எஸ்ஐஆர் கேஸ்லோட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல கூட எவ்வளவோ முறையிட்டு கூட இன்னமும் சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி ஒரு டிசிஷன் இன்னும் கொடுக்கவில்லை என்றதுதான் மிக மிக வேதனைக்குரிய வருத்தக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்ததாக இது மகாராஷ்டிராவில் நடந்த அதே விஷயம் தான் மறுபடியும் இப்போ ஒரு ஃபாரன்சிக் இது மூலியமாக இன்னைக்கு கர்நாடகாவில் கண்டுபிடித்திருக்கிறார். ஏனென்றால் இது அப்பவே ஆரம்பிச்ச விஷயம், 2024 லோக்சபா தேர்தலே ஆரம்பிச்ச விஷயம். எப்படி ஒரு அதற்கு முன்னால் சற்று முன்னே நடந்த ஒரு அசம்பிளி தேர்தலில் தான் கர்நாடகாவில் ஒரு அமோக வெற்றி காங்கிரஸ் பெறுகிறது. அதன் பிறகு அப்படியே ஒரு அதல பாதாள தோல்விக்கு காங்கிரஸ் சொல்லப்படுகிறது. பாஜக அங்க கணிசமான இடங்களை பெறுகிறது. இது நிச்சயமாக அந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி மக்கள் மேல இருந்தால் நிச்சயமாக அதாவது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அந்த அரசாங்கத்து மேல இருந்தால் தாராளமாக நடக்கும். ஆனால் அதற்கான ஒரு டைம் ஃப்ரேம் கூட அங்க கிடையாது. அதற்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நிச்சயமாக நான் எல்லாம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை பாஜக அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் செய்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போ மிக தெளிவாக தெரிகிறது எப்படி 2014 தேர்தல் ஒரு கரப்ஷன் 2G அதே மாதிரி CWG இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு ஒரு அண்ணா ஹசாரை வைத்துக் கொண்டு ஒரு முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம் வினோத் ராய் என்ற நபர், அதாவது 2Gக்கு அவர் தான் ஹரிஸ்ரீ என்ற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுறார். அவர் இன்னைக்கும் ஒரு பெரிய பொசிஷன்ல இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15 வருஷம் பிறகும் ஒரு பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 2019 என்பது பெகாசஸ், அதே மாதிரி புல்வாமா என்ற அதில் ஓடிய ஒரு வண்டியா இருக்கிறது. 2024 தேர்தலும் இதே மாதிரி ஒரு மோசடி மேலதான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்றதுக்கு ஒரு சான்று இன்னைக்கு ராகுல் காந்தி சமர்ப்பித்திருக்கிறார். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.